ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கோம். ஸோ தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், சரிங்களா? ஸோ பிஎஸ்டிஎம் பயன்படுத்தக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறத அரசு சார்பில் இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வரப்போகிற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், இல்லை குரூப் 1 இருக்கட்டும், நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஸோ பிஎஸ்டிஎம் இப்படி தான் நீங்கள் பயன்படுத்த முடியும். சரிங்களாப்பா? ஸோ இந்த புது விதிகள் படி தான் நீங்க பிஎஸ்டிஎம் இனிமே பயன்படுத்த முடியும். ஸோ அது என்ன ஏது, யார் யாருக்கெல்லாம் பிஎஸ்டிஎம் வந்து எலிஜிபிள், யார் யாருக்கெல்லாம் இல்லை அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இந்த வீடியோவை முழுமையா கவனமா பாருங்க, சரிங்களா? அப்பதான் இதுல எந்த குழப்பமும் வராது. ஓகேவா? நீங்க தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இப்ப ஆளுநர் வந்து என்ன அப்டேட் கொடுத்திருக்காங்கன்னா, தமிழ் வழியில் படித்தோருக்கு அரசு பணியில் முன்னுரிமை வழங்கும் மசோதாவுக்கு ஆளுநர் அர்லேக்கர் ஒப்புதல். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் 20% ஒதுக்கீடு வழங்கும் வகையில் சட்டம். புதிய சட்ட திருத்த மசோதாவை கடந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட நிலையில் ஆளுநர் ஒப்புதல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இது என்ன அப்படின்னா, போன வருஷமே இந்த ஒரு ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஆளுநர் அதுக்கான ஒப்புதல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. ஸோ இதை என்னென்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு புதுசா மாத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது பொதுவாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது தமிழ் வழியில் படித்த மாணவர்கள். ஓகேவாப்பா? ஓகே. ஸோ இப்போ 20% இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் புதிய சட்ட திருத்தம். இது ஆரம்பத்துல இருந்து 20% தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு, என்னென்ன ப்ரொசீஜர் என்னென்ன மாறி இருக்கு, இப்ப என்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத யாருக்குலாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஸோ கவனமா பாருங்க. ஸோ 2010 தான் ஃபர்ஸ்ட் பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ அப்பவே 20% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஸோ அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த எக்ஸாமா இருந்தாலும் அதனுடைய மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னவோ அந்த ஸ்டாண்டர்ட் மட்டும் நீங்க தமிழ் மீடியம்ல படிச்சிருந்தா போதும். அதாவது இப்ப குரூப் 4 எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு என்ன மினிமம் குவாலிஃபிகேஷன்? 10th நீங்க முடிச்சிருக்கணும். 10th பாஸ் ஆயிருக்கணும். கரெக்டாப்பா? அப்ப இந்த 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் நீங்க தமிழ் மீடியம் படிச்சிருந்தா போதும். ஓகேவா? உங்களுக்கு பிஎஸ்டிஎம் எலிஜிபிள். இப்ப குரூப் 2 குரூப் 1க்கு என்ன? டிகிரி. அப்ப நீங்க இந்த டிகிரி மட்டும், ஏதாவது ஒரு டிகிரி மட்டும் நீங்க தமிழ் மீடியம் படிச்சிருந்தா போதும். ஓகேவா? நீங்க பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள். இப்படிதான் 2010 ஃபர்ஸ்ட் இந்த பிஎஸ்டிஎம் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? எந்த ஸ்டாண்டர்டோ இப்ப 10th வரைக்கும், அதை 10th இருந்து எலிஜிபிள் அப்படின்னா 10th முடிச்சிருந்தா எலிஜிபிள்னா 10th மட்டும் நீங்க தமிழ் மீடியம் படிச்சிருந்தா போதும். அதுல இருந்து 1ல இருந்து 9வது வரைக்கும் நீங்க இங்கிலீஷ் மீடியம் கூட படிச்சிருக்கலாம். அதே மாதிரி டிகிரினா நீங்க 1வதுல இருந்து 12வது வரைக்கும் நீங்க இங்கிலீஷ் மீடியம் கூட படிச்சிருக்கலாம். ஏதாவது ஒரு டிகிரி மட்டும் நீங்க தமிழ் மீடியம் படிச்சிருந்தா போதும். சரிங்களா? இப்படிதான் 2010 ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இது 2020 21 எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப குரூப் 4க்கு 10th வரைக்கும் 10th மினிமம் முடிச்சிருக்கணும் அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கணும். ஓகேவாப்பா? இதுல இடையில வந்து இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சார் இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் இங்கிலீஷ் மீடியம் சார், மத்த எல்லாமே நான் வந்து தமிழ் மீடியம் சார், 2வதுல இருந்து 10வது வரைக்கும் நான் தமிழ் மீடியம் தான் சார், அப்ப எனக்கு பிஎஸ்டிஎம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் கிடையாது. ஓகேவாப்பா? இந்த பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது தமிழ் மீடியம்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம ஸ்கூல்ல கேட்டு வாங்கணும், ஸ்கூல்ல அப்ளை பண்ணி வாங்கணும், இல்ல இ சேவை மையத்துல நம்ம அப்ளை பண்ணி வாங்கலாம். அது எப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இப்போதைக்கு இந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் உங்களுக்கு இருந்தால் கோட்டால எப்படி உங்களுக்கு பர்சன்டேஜ் தனியா கிடைக்குது, நீங்க வந்து ஒரு உமனா இருக்கீங்க, இல்ல விடோவா இருக்கீங்க, இல்ல வந்து அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து கோட்டா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கம்யூனிட்டி வகையிலையும் வந்து உங்களுக்கு கோட்டா அப்படிங்கிறது பிரியும். சரிங்களா? சோ அதே மாதிரி இந்த பிஎஸ்டிஎம்க்கும் 20% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவாப்பா? சோ இப்ப அதே 2020-21 இப்ப நீங்க குரூப் 2, ஓகேவா? அடுத்து குரூப் 2 இல்ல குரூப் 1 எழுதணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும். அதே மாதிரி டிகிரியும் வந்து நீங்க தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும். ஓகேவாப்பா? சோ இதான் கான்செப்ட். இது ரெண்டுத்துக்குமே. ஓகேவா? அதாவது குரூப் 1 அண்ட் குரூப் 2 இது ரெண்டுத்துக்குமே ஒரே இதுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க எந்த லெவல் மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னவோ அது வரைக்கும் தமிழ் மீடியம் தான் முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு இடையில ஒரு ஸ்டாண்டர்ட், சார் நான் 5வது மட்டும் இங்கிலீஷ் மீடியம், 6வது மட்டும் இங்கிலீஷ் மீடியம், அப்படி நீங்க எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் நீங்க
இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தா கூட உங்களுக்கு பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? இப்ப ஒரு சில பேர் இருப்பீங்க. இப்ப சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து 12th வரைக்கும் நான் தமிழ் மீடியம் சார். ஓகே சார். ஆனா டிகிரி மட்டும் நான் இங்கிலீஷ் மீடியம்ல பண்ணியிருக்கேன் சார். இப்ப என்ன சார் பண்றது அப்படின்னா, கரஸ்ல நீங்க ஒரு தமிழ் மீடியம் டிகிரி பண்ணலாம். சரிங்களா? அதாவது தொலைதூர கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கரஸ்ல நீங்க ஒரு தமிழ் மீடியம் டிகிரி இப்ப கோர்ஸ் வந்து போட்டு அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணி அதை நீங்க தமிழ் மீடியமா உள்ள காமிச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவாப்பா? சோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இப்ப 2026ல என்ன அப்டேட்னா, இது எல்லாமே அப்படியே இங்க பொருந்தும். ஓகேவா? சோ மேல நம்ம 2020 21ல என்ன சொன்னோமோ அது எல்லாமே இங்க அப்படியே வரும். இதோட என்ன பிளஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒன்ஸ் மட்டும்தான் நீங்க ஒரு எக்ஸாம்ல நீங்க அதை பயன்படுத்த முடியும். சரிங்களா? ஒன் டைம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு எக்ஸாம்ல, அதாவது இப்ப நீங்க குரூப் 4ல வேலை கிடைச்சிச்சு. அதாவது எத்தனை வாட்டி வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம்ப்பா. ஆனா நீங்க ஒரு தடவை தான் அதை வந்து கிளைம் பண்ண முடியும். சரிங்களா? அந்த அந்த அதனுடைய அந்த பலனை வந்து நீங்க எடுத்துக்க முடியும், கிளைம் பண்ண முடியும். ஓகேவா? அப்ப குரூப் 4ல நீங்க ஒரு தடவை எக்ஸாம் எழுதுறீங்க. எக்ஸாம் எழுதி நீங்க ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஜேஆர்ஐ ஆயிட்டீங்க. ஓகேவா? ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆயிட்டீங்க. திரும்ப உங்களுக்கு ஆனா விஏஓ ஆகணும் அப்படிங்கறத ஆசை. சரிங்களா? திரும்ப நீங்க அதே குரூப் 4 அடுத்த வருஷம் எழுதுறீங்க. அடுத்த வருஷம் எழுதி விஏஓக்கு எலிஜிபிள் ஆகுறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு பிஎஸ்டிஎம் செல்லுபடி ஆகாது. ஓகேவா? இந்த ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அப்ளை பண்ணீங்க பாத்தீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் எடுத்துக்கிருவாங்க. ஓகேவா? திரும்ப நீங்க அதே எக்ஸாம்ல இப்ப குரூப் 4னா குரூப் 4லயே திரும்ப விஏஓக்கு எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு பிஎஸ்டிஎம் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்? குரூப் 2க்கு நீங்க பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணி எழுதலாம். ஓகேவா? குரூப் 4ல ஒரு டைம் நீங்க அப்ளை பண்ண எழுதி வேலைக்கு போகலாம். குரூப் 2ல ஒரு தடவை எழுதி வேலைக்கு போகலாம். குரூப் 1ல ஒரு எக்ஸாமுக்கு நீங்க எழுதி வேலைக்கு போகலாம். ஓகேவாப்பா? சோ செலக்ட் ஆகுறது தான் கணக்கு. சரிங்களா? அப்ளை பண்றதே கணக்கு இல்ல. சார் நான் போன வருஷமே குரூப் 1க்கு பிஎஸ்டிஎம் வச்சு அப்ளை பண்ணேன். அப்ப இந்த வருஷம் நான் அப்ளை பண்ணக்கூடாதானா? அப்படி கிடையாது. நீங்க வேலைக்கு போறது தான் கணக்கு. நீங்க இப்ப குரூப் 1ல இப்ப என்னென்ன போஸ்டிங் இருக்கு? டிஎஸ்பி இருக்கு, டெபுட்டி கலெக்டர் இருக்கு, இந்த மாதிரி போஸ்டிங் இருக்குல்லப்பா. இப்ப டிசிங்கிறது பெரிய போஸ்ட், டிஎஸ்பிங்கிறது செகண்ட் லெவல் போஸ்ட். கரெக்டா? இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதி உங்களுக்கு டிஎஸ்பி கிடைச்சிருது. ஆனா உங்களுக்கு டிசி ஆகணும் தான் ஆசை. ஓகேவா? அப்ப டிஎஸ்பியா நீங்க போய் ஒரு 2 இயர்ஸ் வந்து வேலை பாக்குறீங்கன்னு வைங்களேன். அடுத்து 3வது வருஷம் எக்ஸாம் வருது, குரூப் 1 வருது. அந்த குரூப் 1ல நீங்க அப்ளை பண்ணி டிசிக்கு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, இல்ல டிசிக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, அப்ப உங்களுக்கு அந்த பிஎஸ்டிஎம் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த டிஎஸ்பி போஸ்ட்டுக்கு போனீங்க பாத்தீங்களா? அப்பவே உங்களுக்கு அந்த பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது உங்களுக்கு கணக்குல வந்திருக்கும். ஓகேவா? ஒரு எக்ஸாம் அண்டர், ஓகேவா, ஒரே பே ஸ்கேல். இப்ப குரூப் 2னா குரூப் 2ல வேலை பார்க்குற எல்லாருக்கும் ஒரே பே ஸ்கேல் வருது இல்லையா? அந்த மாதிரி அந்த கேட்டகரியில நீங்க ஒரு தடவை மட்டும்தான் போக முடியும். சரிங்களா? அப்ப குரூப் 2க்கு நீங்க எழுதுறீங்க அப்படின்னா, குரூப் 2ல நீங்க ஒரு தடவை வந்து பத்திரப்பதிவுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்து நீங்க வேற ஏதாவது குரூப் 2 போஸ்ட்டுக்கு போகணும்னா உங்களுக்கு அந்த பிஎஸ்டிஎம் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேவாப்பா? இதுதான் சிம்பிளான விஷயம். இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ பிஎஸ்டிஎம்க்கு இந்த எலிஜிபிலிட்டி மேல சொன்ன எலிஜிபிலிட்டியும் ரொம்ப முக்கியம். 1வதுல இருந்து நீங்க 10வது வரைக்கும் குரூப் 4னா. சரிங்களா? இதுவே நீங்க குரூப் 2 குரூப் 1னா 1வதுல இருந்து டிகிரி வரைக்கும். ஏன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது அங்கே டிகிரி. ஓகேவா? என்ன மினிமம் குவாலிஃபிகேஷனோ அதை ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் நீங்க தமிழ் மீடியம்ல தான் படிச்சிருக்கணும். ஓகேவா? இடையில நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் நீங்க மாத்தி படிச்சிருந்தா கூட அது எலிஜிபிள் கிடையாது. ஸோ அப்படி தமிழ் மீடியம்ல நீங்க படிச்சிருந்தா உங்க ஸ்கூல்லே நீங்க போய் இதை எழுதி கொடுத்து வாங்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி வாங்கி இதை நீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது இதை நம்ம சேர்த்து அட்டாச் பண்ணி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% இதுக்கு தனி இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? இந்த இடஒதுக்கீடு பத்தி நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல அதை நான் ஆட் பண்றேன். ஸோ இல்லைனாலும் நம்மளோட சேனல் பேரை போட்டு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வரும். ஓகேவா? ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிஎஸ்டிஎம்னால உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னும் தெளிவா புரியும். ஓகேவாப்பா? ஓகே, உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் அதை உங்களுக்கு அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் புதுசா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட சேனலை பாக்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்தடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.